வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கால தொடக்கத்தில் இருந்தே அடுத்த 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ராசி அதிபதியாக வீற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று தனலாப அதிபதி புதனோட இப்போ தனஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறார். புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அபரிதமான சுப பலன்கள் உண்டாக போகுது. இது வரைக்குமே தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். நண்பர்கள் கூட இந்த காலத்தில் உங்களை விட்டு விலகி இருப்பாங்கன்னு சொல்லலாம். பிள்ளைகள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்ப ரீதியாகவும் நிறைய மனஸ்தாபங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய நிலை. இனி ஒரு விதமாக ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அதே மாதிரி தடைப்பட்ட திருமண முயற்சி எல்லாமே கூடி வரும். உங்களுடைய சகோதரர்களுக்கோ சகோதரிகளுக்கோ திருமண முயற்சி எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தருக்காக பொறுப்பேற்று ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நேரம். தொடர்ந்து உங்களுக்கு பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் மூலமாகவும் இந்த காலத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சாமா இருந்தாலுமே மகிழ்ச்சிங்கிறது இனி வரப்போகுதுன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் வீட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய நேரம். ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் பெறப்போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளை நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் தான். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதம் அடங்கியிருக்குது. சிம்ம ராசியானது கால புருஷனோட அங்கமைப்புல எதையத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலுமே ஒரு முடிவை எடுத்துட்டிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்றிக்க மாட்டீங்க. சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயும் வேகம் இருக்கும். அதே மாதிரி சிம்மராசி என்பவர்கள் பொதுவாகவே நீங்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது ஒரு சத்தமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு. தூரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது தெரியும். அப்படி ஒரு கர்ஜனையான குரல் கொண்டவங்கன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே பெரும்பாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் தனக்கான ஒரு விஷயம்னா சிங்கத்தோட பிடி மாதிரி தான். அது நீங்கள் சரியாக அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். சிம்மராசி அன்புகள் பெரும்பாலும் தனியாக இருக்கிறத விரும்புவீங்க. உங்கள் சுதந்திரத்தில் யாராவது தலையிடதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஒரு சிங்கம் மாதிரி ஒரு அரசனை மாதிரி விளங்குறதுனால தான் சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு தலைமை பண்போட தலைமை பொறுப்போடு இருப்பீங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்தர ராசி. அதே மாதிரி நீங்கள் நெருக்கமாக யார்கிட்டையும் அதிகமாக பழக மாட்டீங்க. அப்படியே யாராவது நம்பி பழகினீங்கனாலும் நீங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் சிம்ம ராசி அன்புகள் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பழித்திருக்கக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் இதெல்லாம் கவனமாக எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி சிம்மராசி அன்புகள் பொதுவாகவே நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய குறைகளை முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்களை கூட நீங்கள் நம்பலாம். புகழ்ந்து பேசுகிறவங்கள நீங்கள் எப்போதும் ஒருபடி தள்ளி தான் நிற்கணும். பெரும்பாலும் நீங்கள் ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க. நீங்கள் எப்போதுமே திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அந்த அண்ணாமலையான தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். எதற்குமே அஞ்சா நெஞ்சம் கொண்டு திகழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை கவரக்கூடிய விஷயம் என்னென்னா, உண்மையான அன்போட பிரியத்தோட ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிறது மட்டும்தான். சிம்மராசி அன்புகள் ஒரு நல்ல புத்திசாலியும் கொண்டவங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் முன்கோபம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பலவீனம். கோபப்பட்டால் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் நீங்கள் சில நேரங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு கோபப்படுவீங்க. சிம்ம ராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகள் திருமணத்துக்கு பின்னாடி உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். சில நேரங்களில் நீங்கள் கோபப்பட்டாலுமே கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு. சிம்மராசி அன்புகள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலமாக தான் குடும்ப வாழ்க்கை சிறப்படையும். அதே மாதிரி தாய் தந்தையை பாதுகாக்கக்கூடிய பாக்கியம் சிம்மராசி அன்புகளுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு தாய் தந்தையை பேணி பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சி ஏற்படுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்புகள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் குழந்தைகளால் ஒரு மேலான பலனை பெருமையப்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய பாடங்களை வாழ்க்கையோட தத்துவத்தை நீங்கள் புரிய வைக்க முயற்சி செஞ்சுவீங்க. அதனாலே உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டே நடப்பாங்க. அதே மாதிரி உங்கள் குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்கள் உழைப்பால் உங்கள் கஷ்ட உணர்வாலேயே எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த காலகட்டங்களில் அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா அவரை தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறலாம்.
சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மன வாழ்க்கை அமையலேன்னு ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க. தடைப்பட்ட திருமண முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நல்ல செய்தி எல்லாமே தேடி வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது. அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து செஞ்சுட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு. கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும்னா கொஞ்சம் நீங்கள் படாத பாடுபட்டு தான் ஆகணும். இது வரைக்குமே உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த பழிச்சொல் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொழிலில் ஏற்பட்ட சரிவு எல்லாமே இனி உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு. நண்பர்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். இருந்தாலும் நண்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலர் உங்களுக்கு இந்த காலத்தில் விரோதியாக தான் மாறுவாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியங்கிறது இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த விஷயங்களில் இருந்து இப்போ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் பிள்ளைகள் மேலே கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்களை நீங்களுமே இந்த காலத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். முந்தைய காலத்தை விட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது உடல்நிலையில் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தகுந்த ஆலோசனையோடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த ஆன்லைன் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிர்ப்பு எல்லாமே இதனால் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்தில் எந்த பாதிப்புமே இல்லைன்னே சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுப பலன் என்னென்ன ஏற்படுங்கிறத பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இதனால் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனங்கிறது தேவைப்படும். அதே மாதிரி மேல இருக்கக்கூடியவங்களுடைய உத்தரவுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த காலத்தில் எதையுமே சாத்தியமாகும். வீணாக அவங்கக்கிட்ட தர்க்கம் செய்கிறதோ வாக்குவாதம் செய்கிறதோ வேண்டாம். அதே மாதிரி நரம்பு தொடர்பான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பதவி யோகங்கிறது உங்களுக்கு தேடி வர போகுது. தொடர்ந்து நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே முக்கியமானது. குலதெய்வ வழிபாடுங்கிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி தரும். குலதெய்வ வேண்டுதல் ஏதாவது இருந்தால் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி 2 நேரமுமே நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். தொடர்ந்து தீப ஜோதி வழிபாடுங்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆன்மீக சுற்றுலா பயணெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு வருவீங்க. இதனாலேயே புதிய தொழில் வாய்ப்பு எல்லாமே தேடி வரும். குழந்தை பேரு, திருமண பாக்கியம், வீடு, வாகன யோகம் இது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே புதிய புதிய சிந்தனை எல்லாமே உங்கள் மனசில் தோன்றும். யாராலுமே சாதிக்க முடியாத விஷயத்தை கூட நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பீங்க. அதை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிட்சம் உண்டாகும். இது வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கலவரம் இல்லாத நாளே இல்லை, சண்டை இல்லாத நாளே இல்லைங்கிற ரீதி தான். தொடர்ந்து சகோதர ரீதியாகவும் ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. தந்தை உங்கள் மனசு புரிந்து செயல்படுறதால உங்களுக்கு ஆதரவான சில பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். பல வருஷமாக தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லாமல் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுது. சம்பள பாக்கி மாதிரியான விஷயம் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். குடும்ப உறவில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். குடும்ப பொருளாதார பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு தான். கடன் வாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் கர்ம வினைகள் எல்லாமே தாக்கங்கிறது குறையக்கூடிய நேரம். அடமானத்தில் இருந்துட்டு வந்து சொத்து பத்தாகுது, நகையாவது இது எல்லாமே நீங்கள் மீண்டுமே மீட்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் கண்டக சனியோட தாக்கம் இருக்கிறதால பொறுமையும் நிதானம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு மனை இது வரைக்குமே வாடகை வீட்டுக்கு இருந்தவங்க கூட இனி அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. வருமானம் உருவாகும். ஒரு சில நேரங்களில் தாயாருக்கு மட்டும் சின்ன சின்ன உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டிட்டு வர பாருங்கள். தொடர்ந்து வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். வாழ்க்கை துணை ரீதியாக உறவினர் வகையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். பல திருப்பு முனைகள் காத்திருக்கக்கூடிய நேரம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து மகிழ்ச்சி ஏற்படும். நிதானம், பொறுமை, கோபத்தை கட்டுப்படுத்துறது மட்டும்தான் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வரைக்குமே வாழ்க்கை துணையிடும் கொஞ்சம் சில நேரங்களில் தொல்லை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நோய் தாக்கம் குறையும். குடும்ப உறவுகளுக்காக கடன் பட்டிருந்த சூழ்நிலை இனி மாறும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட நலனில் அதிக அக்கறை காட்ட போகிறீங்க. இளைய சகோதரர்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக தான் செயல்பட்டிருப்பாங்க. இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பிழைக்கும். தைரியம், தெம்பு அதிகரிக்கும். உடம்புலையும் மனசிலும் தெம்பு பிறக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்படுறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். முன்னோர் வழிபாட்டுமே இந்த காலத்தில் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள்.
அதே மாதிரி புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இருக்கக்கூடிய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் இந்த காலத்தில் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய எதிர்காலம் ஒரு சிறப்பான அடித்தளம். தொடர்ந்து புதிய தொழில் முயற்சி எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.